வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கும் ஒரு தரமான ஹாரர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் டைசிரா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்கன்ற செய்தி கேள்விப்பட்டு இறந்து போன அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை செலுத்துறதுக்காக போயிருக்கான். அப்படி அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோ இறந்து போன அந்த பொண்ணுடைய ரூம்குள்ளேயும் போய் பாக்குறாரு. சில மாசங்களுக்கு முன்னாடி தான் இறந்து போன அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாரு. ஆனா திடீர்னு அந்த பொண்ணு அவங்க வீட்டோடைய கிணத்துலயே விழுந்து இறந்து போயிருக்கா. இது கொலையா தற்கொலையானே அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு நினைச்சு அந்த பொண்ணுடைய ரூம்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணுடைய ரூம்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹேர் கிளிப்பை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. தெரியாம அந்த ஹேர் கிளிப்பை எடுத்துட்டு ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். எப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய ஹேர் கிளிப்பை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தானோ அப்பத்துல இருந்து நம்ம ஹீரோ அவன் வீட்டுல சில அமானுஷமான விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ராத்திரி ஆனா ஹீரோவை இறந்து போன அந்த பொண்ணுடைய ஆன்மா வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம ஹீரோவை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாம குழப்பத்துல இருக்க நம்ம ஹீரோ முதல்ல அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, அதுக்கு பின்னாடி வேற யாராவது காரணம் இருக்காங்களா, அந்த பொண்ணுடைய ஆன்மா எதுக்காக நம்மள சுத்தி வந்து நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம ஹீரோ விடையை தேடி போறான். வாழ்வா சாவான்ற இந்த போராட்டத்துல நம்ம ஹீரோ தப்பிச்சானா, எதனால அந்த பொண்ணு இறந்து போனா, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த டைசிரா. வாங்க இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு கான்ட்ராக்டரா ஒர்க் பண்ற மதுசூதனன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான கேரக்டருங்க. இவருடைய அப்பா ஒரு மிகப்பெரிய மாந்திரிகனா இருந்திருப்பாரு. ஒரு மாந்திரிகனுடைய பையனான இந்த மதுசூதனனுக்கும் அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இருந்து இவரு அந்த தொழிலை பார்க்காம அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அதை அவரோடய போகட்டும்ன்ற மாதிரி அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் ஜாப் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இருந்தும் இவருக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுடைய அந்த பவர்ஸ் அதை அப்பப்போ எட்டி பார்க்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா சைட் ஒர்க் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு டீ கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்குது. அதை இந்த மதுசூதனன் பாக்குறாரு. சம்திங் யாருக்கோ ஏதோ தப்பு நடக்குது. அதை இவரால அந்த உடைஞ்சு போன கிளாஸை பார்த்தே ஃபீல் பண்ண முடியுது. இப்ப கரெக்டா டைமிங்ல ஒரு ஃபோன் கால். அந்த கால்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. மதுசூதனன் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அடுத்த சீன்ல இவர் கிளம்பி நேரா தன்னுடைய வீட்டு கிட்ட தான் போயிருக்காரு. எஸ், இவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரே கூட்டமா இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல கனின்ற ஒரு டான்சர் பொண்ணு இருக்காங்க. அவங்க வீட்டு கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்களாம். அந்த பொண்ணுடைய பாடியை தான் இப்போ கிணத்துக்குள்ள இருந்து தூக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கெட்ட செய்தி நமக்கு வரப்போகுதுன்றத மதுசூதனன் முன்கூட்டியே கணிச்சிருக்காப்புல. இப்ப கிணத்துல விழுந்து இறந்து போன கனின்ற அந்த பொண்ணுடைய பாடியை வெளியே கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா அவளுடைய தம்பியான கிரண் அவன் இறந்து போனா தான் அக்காவுடைய முகத்தை பாக்குறான். ஒரு மாதிரி பயந்து போயிடறான். ஏன்னா தண்ணில விழுந்து ரொம்ப நேரம் ஆகியிருக்கு போல. அந்த பொண்ணுடைய முகம் ஒரு மாதிரி வெளிரி போய் கண்கள்லாம் ஒரு மாதிரி பேய் கணக்கா இருக்கு. தன்னுடைய அக்கா இப்படி ஒரு மாதிரி இறந்து போயிருக்கிறத பார்த்துட்டு தம்பி கிரண் ஒரு மாதிரி பயத்தோட நின்றுட்டு இருக்க. இங்க போடுறாங்க படத்தோட டைட்டில். ஓபன் பண்ணா அதே ஊர்ல ஒரு பெரிய பங்களால வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பணக்கார வீட்டு பையனை காட்டுறாங்க. இவனுடைய பேர் ரோஹன். இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. பையன் பயங்கர ஜாலி டைப். பொண்ணுங்க இல்லாம இருக்கவே மாட்டான். இப்ப கூட அவன் வீட்டுல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியா இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் எதை பத்தியும் கவலை கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா யூஎஸ்ஏல ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். பணம் எக்கச்சக்கமா இருக்கு. வீட்டையே பப்பா மாத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்படி எப்பவும் ஃபன் மோட்ல இருக்க இந்த ரோஹனுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி நீ கொஞ்ச நாள் டேட் பண்ணிட்டு இருந்தியே கனின்ற பொண்ணு நம்ம ஸ்கூல்மேட்டடா, அந்த பொண்ணு இன்னைக்கு காலையில கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்ல அந்த செய்தியை கேட்டதும் ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் இவனும் கனியும் ஒன்னா இருந்த போட்டோஸ் அதெல்லாம் அவனுடைய போன்ல இருக்கு போல. அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கனின்ற அந்த பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு சரி வாடா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கன்சோல் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கனியோட வீட்டுக்கு வரான். அங்க வீட்டு வாசல்ல பக்கத்து வீட்டு மதுசூதனன் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு எப்படி என்னாச்சு, ஏன் கனி கிணத்துல விழுந்தா, என்ன காரணம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர்
எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா, நல்லாவே தான் இருந்தாங்க. திடீர்னு அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிருக்கு. என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல. சரி, இறந்து போன அந்த பொண்ணு உன்னுடைய ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரிலாம் மதுசூதனன் கேட்க, ஆமா என்னுடைய கிளாஸ்மேட்டாவ. சரி ஓகே, உள்ள போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போய் பார்க்குறான். குடும்பமே இறந்து போன அந்த கனின்ற அந்த பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா கனியோட தம்பியான அந்த கிரண் இருக்கான, அவன் ஒரு மாதிரி இறந்து போன அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு அவனை சமாதானப்படுத்துறான். கவலைப்படாதரா, உனக்கு நான் இருக்கேன், ஏதோ இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த கிரண்ன்ற பையனை கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது, அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட, நேற்று என் அக்காவுடைய பாடியை கிணத்துல இருந்து வெளியில எடுத்து போட்டாங்க, அப்போ அவளுடைய முகத்தை பார்த்தேன், அது அவளுடைய முகம் மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி வெளிரி போய் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. நேற்று அந்த நிலையில என் அக்காவை பார்த்த அந்த நினைவு மட்டும் போகவே மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுண்ணா அப்படின்ற மாதிரிலாம் அந்த கிரண் சொல்ல, சரி சரி ஓகே, நீ தான் உங்க அப்பா அம்மாவுக்கு தைரியம் சொல்லணும், நீ எப்படி இருந்தா எப்படிடா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கீழே வந்து இறந்து போன கனின்ற அந்த பொண்ணுடைய ரூமை சுத்தி பாக்குறாரு. அந்த பொண்ணுடைய ரூம் முழுக்க பரதநாட்டியம், கிளாசிக்கல் டான்ஸ் அது சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கு. அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே அந்த ரூம்ல கனி யூஸ் பண்ணி வச்சுட்டு போன ஹேர் கிளிப்பை நம்ம ஹீரோ கனி ஞாபகார்த்தமா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்படியே அந்த கிளிப்பை எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நைட் அவனுடைய ரூம்ல வச்சதும் அந்த இரவு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவன் பெட்ரூமுக்கு தூங்க போயிடுறான். நடு ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அவன் ரூமுக்கு வெளியில ஜல் ஜல்னு சலங்கை கட்டிட்டு நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டுன்னு சட்டுன்னு எந்திரிச்சு வெளியில வந்து பாக்குறான். யாருமே இல்லை, விண்டோலாம் ஓப்பன்ல இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து படுக்கலான்னும் போது அவனுடைய தலையை யாரோ தடவி விட்டு போன மாதிரி இருக்கு. சம்திங் அவனை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்றத நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அமைதியா வந்து படுத்துடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் இந்த பக்கம் நம்ம மதுசூதனன் இருக்கார்ல, அவருக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களால எந்திரிச்செல்லாம் நடக்க முடியாது. மதுசூதனன் தான் அவங்க அம்மாவை பாத்துக்கிறான், சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அப்ப இவங்க அம்மா அவங்க பையனை கூப்பிட்டு, எத்தனை நாளைக்கு தான்ப்பா நீ இந்த கான்ட்ராக்ட் ஜாப் எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்க போற, நீ உங்க அப்பா மாதிரி குறி சொல்றது, சாமியார் வேலை, இந்த மாந்திரிகம் இந்த வேலை எல்லாம் பண்ணலாம்ல, இன்பில்ட்டாவே உங்க அப்பாவுக்கு இருந்த சக்தி உனக்குள்ளேயும் இருக்கு, அதை ஏன் நீ வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா எப்ப இருந்தாரோ அப்பவே அந்த தொழில் அவரோடயே போயிடுச்சு, அதை நான் கண்டினியூ பண்ண போறதில்ல அப்படின்ற மாதிரி அதுல இருந்து விலகி தான் இவர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ நேத்து நைட்ல இருந்தே ஒரு மாதிரி அவன் ரூம்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு இருந்துட்டே இருக்குல்ல, அது அவனை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் யூஎஸ்ல இருக்க அவங்க அப்பா வந்து, டேய் நீ கிளம்பி இங்க வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. சரி ஓகே நம்ம இந்த வீக்கெண்ட்ல கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் உட்காந்து ஃபிளைட் புக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே உட்காந்து ஃபிளைட் புக் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபிளிக்கரிங் ஆகுது. டக்குன்னு லைட்டு கட் ஆகுது. திடீர்னு யாரோ இவனை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரியும், அப்படி தள்ளி விட்டதும் இவனுடைய காலரை பிடிச்சி யாரோ தாரான்னு இழுத்துட்டு போயிட்டு கழுத்து பகுதியை பிடிச்சி நெருக்குறாங்க. தடுக்க இவன் கை ஓங்கும் போது இவன் கையை வேற கடிச்சு விட்டுறாங்க. இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் தான் நம்ம ஹீரோ போட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. போன் எடுத்து போலீஸ் கால் பண்ணலான்னு பார்த்தா போனை தட்டி விட்டுடுது. கண்ணுக்கு தெரியாத அந்த உருவம் ஹீரோவை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு மேல ஓட பாக்குறான். அப்படியே ஸ்லிப் ஆகி போத்தோட வந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டு அப்படியே மயங்கிடுறான். மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்முழிச்சதும் விடிய காலையில் ஆயிடுது. அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் லேடி சர்வன்ட் வந்து, தம்பி இனப்பாச்சு உனக்கு, காலையில பார்க்கும்போது நீ இங்க அன்கான்சியஸா விழுந்து கடந்த, ஏதாவது ப்ராப்ளமாப்பா அப்படின்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ நேரா ரெஸ்ட் ரூம் போயிட்டு, எப்போ நம்ம ஹீரோ இறந்து போன அந்த பொண்ணு கனியோட ரூம்குள்ள இருந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஏர் கிளிப்பை எடுத்துட்டு வந்தானோ அப்பத்துல இருந்து தான் இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது போக இறந்து போன கனி தான் இவனுடைய தலைமுடியை அப்பப்போ கோதி விடும். ஸோ கனியோட ஆன்மா தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு போலன்னு சொல்லிட்டு டப்புனு நம்ம ஹீரோ முதல்ல முடியை ஃபுல்லா கட் பண்ணி எடுக்கிறான். அப்படி முடியெல்லாம் கட் பண்ணிட்டு கையில மூஞ்சிலெல்லாம் அடி பிளாஸ்டரை ஒட்டிட்டு அடுத்த சீன்லேயே பக்கத்து வீட்டு மதுசூதனன் இருக்கார்ல, அவரை பத்தி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவரை காஃபி ஷாப் கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க சார், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க யாரு, உங்க அப்பா யாரு, அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்க பக்கத்து வீட்டுல கனின்ற அந்த பொண்ணு இறந்து போயிட்டால, அவங்க வீட்டுக்கு வந்து போன அந்த இரவுல இருந்து இறந்து போன கனியோட ஆன்மா என்ன டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நானும் கனியும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். நான் அவ கூட க்ளோஸா தான் பழகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல கனி என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, எனக்கு கல்யாணம் பண்றதுலாம் ஐடியா இல்ல, அதனால நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் அவ எனக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தா, ஆனா நான் டோட்டலா அவாய்ட் பண்ணதுனால மெசேஜ் பண்றதையும் ஸ்டாப் பண்ணிட்டா. அதோட 6 மாசம் கழிச்சு அவளுடைய இந்த இறப்பு செய்தியை நான் கேட்டேன்.
எனக்கு என்னமோ எங்களுடைய அந்த பழைய ரிலேஷன்ஷிப் அதை மனசுல வச்சுட்டு தான் ஆவியா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. அவளுடைய ஆன்மாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும். இதை பத்தி நான் யார்கிட்ட சொன்னாலும் நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தயவு செஞ்சு அவங்க ஃபேமிலியில இருக்கவங்கிட்ட சொல்லி இறந்து போன கனிக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மதுசூதனும் சரி ஓகேப்பா, அடுத்த ஒரு 16 நாளுக்கு நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். 16வது நாள் காரியம் முடிஞ்சதும் கனியோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த உலகத்துக்கிட்டு போயிடுவா. அது வரைக்கும் நீ சேஃபா இரு அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு அடுத்த சீன்லே மதுசூதனன் கனியோட வீட்டுக்கு போயிட்டு இறந்து போனவங்க பொண்ணு திரும்ப வரப்போறதில்ல, அவளுக்கு செய்ய வேண்டிய செய்முறைகள்லாம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கனிக்கு காரியம் பண்ண வைக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா யுஎஸ்ஏக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அடுத்த நாள் இவன் இந்த ஊரை விட்டு போக போறான். அதுக்கு முன்னாடி இறந்து போன கனியோட தம்பி கிரண் இருக்கான, அவன் இன்னமும் அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கான். ஸோ அவனை நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, உன் அக்கா கனி எனக்கு கூட தான் ரொம்ப பிடிக்கும், செத்து போயிட்டாங்கன்னா திரும்ப வரப்போறது கிடையாது, அவங்களே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு எது தேவைனாலும் எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்றவெல்லாம் நம்ம ஹீரோ கனியோட தம்பியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, இல்ல என் அக்கா என்னவோ இங்க இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, முதல்ல அவ ஏன் இறந்தா அதை நான் கண்டுபிடிக்கணும், அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த வீட்டோடைய பால்கனியில் நின்று பேசிட்டு இருக்கும் போது திரும்பவும் நம்ம ஹீரோக்கு அந்த டைம் அதே அந்த சலங்கு சத்த கேட்டதுமே திரும்பவும் கனியோட ஆன்மா வந்துடுச்சு போல அப்படின்ற மாதிரி பயத்தோட திரும்பி பால்கனி ஓரமா நின்றுட்டு இருக்க கிரணை பார்க்க பட்டுன்னு கண்ணுக்கு தெரியாத அந்த உருவம் வந்து கிரணை பிடிச்சி தள்ளி விட்டுருமா. ஹீரோ ஓடி போயிட்டு கிரணோட கையை பிடிக்கிறான். ஆனா ஸ்லிப் ஆகி பால்கனில இருந்து அப்படியே கீழே விழுந்து கிரணோட 2 கால்கள் முறிஞ்சி தலையில அடிபட்டு அப்படியே மயங்கிடுறான். கட் பண்ணா கீழே விழுந்த கிரணை நம்ம ஹீரோ தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கான். கிரணுக்கு உடம்பு ஃபுல்லா காயம், ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஹீரோ கை முழுக்க ரத்தம். அப்ப அங்க பக்கத்து வீட்டு மதுசூதனன் வந்து, தம்பி நீங்க இருக்காத, முதல்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அனுப்ப. இல்லைன்னா 16வது நாள் காரியம் முடிஞ்சும் அவளுடைய ஆன்மா இன்னும் போகல, சம்திங் ஏதோ தப்பா இருக்கு, நாம எதையோ மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் தம்பி, நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி மதுசூதனன் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் கனி யூஸ் பண்ணி வச்சுட்டு போன அந்த கிளிப்பை எடுத்துட்டு வந்தால அதையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப சடனா வீட்டுல இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. திரும்பவும் அதே சலங்க சத்தம். அவ்வளோ பெரிய வீட்டுல ஹீரோ மட்டும் தனிமையில் நின்றுட்டு இருக்கான். திரும்பவும் இந்த கனியோட ஆன்மா தான் நம்ம ஹீரோ வந்து பயமுறுத்துதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்க தாங்க நம்ம படத்திலே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா, இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ இறந்து போன கனியோட ஆன்மா தானே இவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல வந்ததோ நல்லா ஒல்லியான தேகத்தோட ஹைட்டா ஒரு ஆணுடைய உருவம். எஸ், இவ்வளோ நாள் நம்ம ஹீரோடைய வீட்டுக்குள்ள வந்து ஹீரோ பயமுறுத்திட்டு இருக்கிறது கனியோட ஆன்மாவே கிடையாது, வேற ஏதோ ஒரு ஆணோடைய ஆன்மா. அந்த ஆன்மா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி விகோரியஸா இருக்கு. அந்த உருவம் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்க, ஹீரோ அந்த உருவத்தை பார்த்து யாரானின்ற மாதிரி ஷாக்கிங்கோட பார்க்க இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் உங்களுக்காக கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ மதுசூதனனை கூட்டிட்டு நேரா தன்னுடைய வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு கூட்டு வந்து, இந்த வீட்டுல நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி கனியோட ஆன்மா இல்ல, இது வேற யாரோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, மதுசூதனனும் ஹீரோவுடைய வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறாரு. இந்த வீடு யாரு கட்டந்து அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ என் அப்பா கட்டந்துதான். ஓகே, இந்த வீட்டுக்கு நீ வரதுக்கு முன்னாடி வேற யாராவது இந்த வீட்டுல குடியிருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்ல இந்த வீடு கட்டந்தே எனக்காக தான், ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் மட்டும் தான் இந்த வீட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, அப்ப வெளியில இருந்துதான் அந்த கோஸ்ட் உள்ள வந்திருக்கு. அதுவும் யார் மூலியமானா, இறந்து போன கனி. எஸ், இதோடைய ஆரம்ப புள்ளிய எப்போ நம்ம ஹீரோ கனி இறந்து போயிட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டு அடுத்த நாள் அவ வீட்டுக்கு பார்க்க போனப்போ அவளுடைய ரூம்ல இருந்து அவ யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஹேர் கிளிப் எடுத்துட்டு வந்தாரோ, அப்பத்துல இருந்தான் இவருக்கு இந்த மாதிரி ஹானடான விஷயங்கள்லாம் இவர் வீட்டில் நடந்துட்டு இருக்கு. கனி மூலியமா தான் அந்த இன்னொரு தீய சக்தி உள்ள வந்திருக்கு. முதல்ல கனி ஆன்மாக்கும் அந்த தீய சக்திக்கும் என்ன தொடர்புன்னு நம்ம பார்க்கணும். நீ எப்படி இறந்து போன கனியோட ஹேர் கிளிப் எடுத்துட்டு வந்தது மூலியமா கனியோட கோஸ்ட் ஆரம்பத்துல உன் வீட்டுக்கு வந்துச்சோ, அதே மாதிரி கனியோட பொருளை யாரோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை கனியோட இறப்புக்கு காரணம் கூட அதுவா இருக்கலாம். ஸோ முதல்ல நம்ம கனியோட வீட்டுக்கு போயிட்டு இதை பத்தி சர்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அடுத்த சீன்லேயே மதுசூதனன் நம்ம ஹீரோ கூட்டிட்டு இறந்து போன கனியோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க.
உள்ள கனியோட ரூமுக்குள்ள போனதுமே நம்ம ஹீரோ முதல் வேலையா அவர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த ஹேர் கிளிப் எடுத்து வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் மதுசூதனன் கனியோட ரூம் அப்படியே சுத்தி பாக்குறாரு. அப்படி சுத்தி பார்க்கும் போதுதான் கனி ஒரு பரதநாட்டிய டான்சர். அவங்க கிட்ட ஒரு பேர் ஆஃப் சலங்கை வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த சலங்கை இருக்கக்கூடிய பாக்ஸ் எம்டியா இருக்கு. சலங்கையை காணோம். இங்க காணாம போயிருக்க அந்த சலங்கு சத்தம் நம்ம ஹீரோடைய வீட்டுக்குள்ள ராத்திரியானா அப்பப்போ கேக்குது. நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்துக்குமே சலங்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. முதல்ல அந்த சலங்கு எங்க போயிருக்கும்? மறைமுகமா கனிக்கு யாராவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே மதுசூதனன் நம்ம ஹீரோ கூட்டிட்டு பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க ஒரு லேடியை சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க. இவங்களுடைய பேர் எல்சாமா. இவங்க யாருன்னா இதுக்கு முன்னாடி கனி வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறதே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இந்த எல்சாமா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவும் மதுசூதனனும் இவங்க வேலை பார்த்துட்டு இருந்த இறந்து போன கனியோட வீடு, கனி எப்படிப்பட்டவ, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் கேட்க எல்சாமாக்கு பெருசா எதை பத்தியும் தெரியல. ஆனா அவங்க ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அது என்னன்னா அந்த குடும்பமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சாபத்தை வாங்கியிருக்காங்க. இல்லனா அந்த பொண்ணு இப்படி இறந்திருக்காது. அந்த குடும்பத்து மேல ஏதோ ஒரு தீரா பகை சாபம் இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த எல்சாமா சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல மதுசூதனன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ தங்கியிருக்க அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துரு, உன் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல போய் தங்கு, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகட்டும், அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. ஹீரோவும் அதே மாதிரி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டுடைய செக்யூரிட்டி அண்ட் ஹவுஸ் மேடை கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு நீங்க வேலைக்கு வராதிங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடறான். அன்னைக்கு நைட் மதுசூதனன் அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் முன்னாடி இந்த ஒரு சேர் ஆட்டோமேட்டிக்கா நகருது. அப்படியே வெளியில காத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஜன்னல்லாம் டப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மதுசூதனன் அந்த தீய சக்தியை தேடிக்கிட்டு இருக்காருல, அந்த ஆன்மா இவருடைய வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு போல. பயந்து போய் இவரு உடனே பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. அந்த பூஜை ரூம் கதவுடைய சின்ன இடுக்கு வழியா வெளியில வந்திருக்க அந்த உருவத்தை பார்த்து பயந்து போறாரு. அந்த உருவம் இவரை விட்டுட்டு படுத்த படுக்கையா இருக்க அவங்க அம்மாவோட ரூம்குள்ள போயிடுது. உடனே இவரு அடிச்சு புடிச்சு இவங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு ஓடி போய் பார்த்தா நல்ல வேலை அந்த ஆன்மா இவங்க அம்மா எதுவும் பண்ணல. நாளுக்கு நாள் அந்த கோஸ்ட் நம்ம ஹீரோ அண்ட் மதுசூதனன் ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்றா? கனி எதனால இறந்து போனா? முதல்ல நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மதுசூதனனும் அடுத்த சீன்லயே கனி ரெகுலரா போயிட்டு இருந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு அங்க கனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கனி இறக்கறதுக்கு முன்னாடி அவள் லைஃப்ல ஏதாவது சம்பவம் நடந்துச்சா, அவளை யாராவது தொல்லை பண்ணாங்களா, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படின்னு அவெல்லாம் கேட்க அதுக்கு கனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கனி அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு தான் இருப்பா, யாரும் வம்பு தம்புக்கும் போக மாட்டா. திடீர்னு அவ தற்கொலை பண்ணிட்டான்ற செய்தி கேட்டதுமே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவ லைஃப்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம், அவ தற்கொலை பண்ணிக்க இருந்த அந்த 1 வீக் ஃபுல்லாவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே தான் இருந்தா. டான்ஸ் கிளாஸ்க்கும் வராம அவளை சுத்தி ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சுச்சுன்னா சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த டான்ஸ் கிளாஸ் பக்கத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அங்க ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்க்குற ஒரு நபர் தொடர்ந்து கனியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த டான்ஸ் கிளாஸ்க்கே வந்துட்டாரு. கனி ஒரு முறை முறைச்சதும் அந்த நபர் அங்கிருந்து போயிட்டாரு. அவர் யாரு, என்ன, எதுக்காக கனியை ஃபாலோ பண்ணாரு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்ல அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் மதுவும் அந்த ஜெராக்ஸ் கடைக்கு தான் விசாரிக்க போயிருக்காங்க. அந்த கடையோட ஓனர் வந்து அவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கடையில பிலிப்ன்ற ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசா யார் கூடயும் பேச மாட்டான், எப்ப பார்த்தாலும் பைபிளை வாசிச்சுட்டே இருப்பான், ரெகுலரா பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பான். நாங்க இல்லாத டைம்ல பைபிள்ல இருக்க சில வாக்கியங்கள், ஒரு சில மியூசிக்கல் நோட்ஸ், அது எல்லாமே எங்களுக்கே தெரியாம இந்த கடையில ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தான். இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் சவுதிக்கு போறேன்னு பேசிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்லயே வேலையை விட்டு நின்றுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஜெராக்ஸ் கடை ஓனர் சொல்ல, பிலிப்போடைய அட்ரஸ், போட்டோ ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அவன் போட்டோலாம் என்கிட்ட இல்ல, அவன் வீட்டு அட்ரஸ் வேணா நான் தரேன், பிலிப்பை பத்தியும் நீங்க ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல இருக்க சர்ச் ஃபாதரை போய் மீட் பண்ணுங்க, ஏன்னா ரெகுலரா பிலிப் போகக்கூடிய ஒரே இடம் அந்த சர்ச், ஸோ அங்க போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி பிலிப்போடைய அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, நான் இந்த அட்ரஸ்ல போய் விசாரிக்கிறேன், நீங்க போயிட்டு ஃபாதரை பாருங்கன்னு சொல்லிட்டு மதுசூதனனை சர்ச் ஃபாதர் கிட்ட அனுப்பிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா பிலிப் வீட்டோடைய அட்ரஸை வாங்கிட்டு போயிருக்காரு. இந்த பக்கம் சர்ச் ஃபாதரை நம்ம மதுசூதனன் மீட் பண்ண போயிருக்காரு. அங்க போன இடத்துல அந்த ஃபாதரும் ஜெராக்ஸ் கடைக்காரன் எப்படி சொல்லணும் அதே மாதிரிதான் பிலிப்பை பத்தி சொல்றாரு. பிலிப் கொஞ்சம் வீடான பர்சன் தான், பெருசா அவன் யார் கூடயும் பேச மாட்டான், என்னன்னு தெரியல கொஞ்ச நாளா அவன் சர்ச்சுக்கு வரவே இல்லை. விசாரிக்கும் போது எல்லாரும் அவன் சவுதிக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, சார் உங்ககிட்ட பிலிப்போடைய போட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி மது கேட்க, உடனே ஃபாதர் சர்ச்ல எடுத்த
குரூப் போட்டோ எடுத்து காட்டுறாரு. அதுல தான் அந்த பிலிப்ன்ற ஒருத்தனுடைய போட்டோ இருக்கு. நல்லா ஒல்லியா ஹைட்டா கர்லி ஹேரோட ஒரு நபர். இவர் தான் அந்த பிலிப். இந்த பிலிப் யாருன்ற விஷயம் நம்ம மதுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த போட்டோவை பார்த்ததும் ஒரு மாதிரி மிரள. கட் பண்ணா இந்த பக்கம் பிலிப்போடைய அட்ரஸை வாங்கிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா போயிருக்காருல, அந்த வீட்டு அட்ரஸ் வேற யாரும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி கனி வீட்டுல ஹவுஸ்மேடா வேலை பார்த்துட்டு இருந்த எல்சாம்மா காட்டுக்குள்ள தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, அந்த வீட்டோடைய அட்ரஸ் தாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம ஹீரோ போயிருக்காரு. அந்த வீட்டுக்கிட்ட போனதும் ஹீரோடைய போன் சிக்னல் எல்லாமே கட் ஆகுது. இந்த பக்கம் மதுசூதனன் நம்ம ஹீரோவை அலர்ட் பண்றதுக்காக கால் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா யார் அந்த பிலிப்ன்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அட்ரஸ்க்கு தனியா போயிருக்க நம்ம ஹீரோக்கு என்ன வேணா நடக்கலாம். இந்த பக்கம் ஹீரோ அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே பிலிப்போடைய போட்டோ எல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறான். பிலிப்க்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தமா, யார் அவன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த எல்சாம்மா கிட்ட கேட்க, பிலிப் என்னுடைய பையன் தான்ப்பா, அவன் சவுதிக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்க. சரி ஓகேமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கிச்சனுக்கு அனுப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறான். அந்த வீட்டுல ஒரு குறிப்பிட்ட ரூம் மட்டும் லாக் பண்ணிருக்கு. அந்த ரூமோட டோரை ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள போனா உள்ளுக்குள்ள ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமே ஒரு மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு. அந்த பெட்ரூம்ல இருக்க கட்டில்ல ஒரு மாதிரி சதஞ்சு போன நிலையில ஒரு பாடி இருக்கு. அந்த பாடியை நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு அந்த பாடியோட கால்களை பாக்குறான். அந்த பாடியோட கால்களை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த பாடியோட கால்ல தான் காணாம போன கனியோட சலங்கை இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆக, அப்ப சடனா யாரோ நம்ம ஹீரோவுடைய பின்தலையில இருந்து ஓங்கி அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அது இந்த எல்சாம்மா. அவங்க தான் நம்ம ஹீரோ அடிச்சு சாத்திருக்காங்க. ஹீரோ அப்படியே மயங்கி சுருண்டு விழ, இந்த இடத்துல தான் இந்த எல்சாம்மா ஹீரோவை அடிச்சு போட்டு இங்க நடந்துட்டு இருக்க எல்லா குழப்பத்துக்கும் யார் காரணம்ன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பிலிப்ஸ்ன்றவன் இவங்களுடைய பையன். அவன் ஒரு கேன்சர் பேஷண்ட். கனி சூசைட் பண்ணி இறந்து போன அந்த 1 வீக் முன்னாடியே அவனும் இறந்துருக்கான். ஆனா இன்னமும் இந்த எல்சாம்மா அவங்க பையனுடைய பாடியை அடக்கம் பண்ணாம பெட்ரூம்லயே வச்சிருக்காங்க. இவங்க கனியோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பிலிப்க்கு கனியை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. தொடர்ந்து இவன் கனியை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான். ஆனா இவங்க பையன் ஒரு மாதிரி வியர்டான பர்சன்றதுனால எல்லாரும் இவனை அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் இந்த பிலிப் கனியோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த இவங்க அம்மாவை பாக்குறதுக்காக கனியோட வீட்டுக்கு போயிட்டு கனி ரூம்ல இருந்த அவளுடைய சலங்கையே திருடிட்டு வந்திருக்கான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த குடும்பமே அவனை அடிச்சு விரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே கேன்சர்னால இறந்திருக்கான். அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி கனி கூட இருக்கிறதா விரும்பி இருக்கான். அதனால இந்த பிலிப்போடைய அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இறந்து போன தன் பையனோட சேர்த்து கனியும் அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்க சீக்கிரட்டா கனியோட ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு வந்து மாந்திரிகம் பண்ணி கனியை தற்கொலை பண்ணிக்க வச்சிருக்காங்க. கனியோட சலங்கைய இறந்து போன இவங்க பையன் பிலிப்ஸோட காலில் இவங்க தான் கட்டி விட்டுருக்காங்க. அப்பதான் எப்பவும் இறந்ததுக்கு அப்புறமும் இவன் பையன் ஆசைப்பட்ட அந்த கனின்ற பொண்ணு இவன் கூடவே இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் இவங்க பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பையன் இன்னும் சாகல, அவன் சவுதிக்கு போய் செட்டில் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மயங்கி கிடக்கிற நம்ம ஹீரோவை கொன்னு புதைக்கிறதுக்காக வீட்டு பின்னாடியே இந்த எல்சாம்மா நைட்டோட நைட்டா குழிய தோண்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவை காப்பாத்துற விதமா நம்ம மதுசூதனன் வராரு. அவர் வந்து பார்க்கும்போது வீட்டு பின்னாடி இவங்க குழியை தோண்டிட்டு இருக்காங்க. நைஸா இவரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்தா அழுகிய நிலையில இருக்கக்கூடிய பிலிப்போடைய பாடி இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோ மயங்கி கிடக்குறான். முதல்ல இவரு மயக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ எழுப்பிட்டு, முதல்ல நம்ம இங்கிருந்து போகணும், அதுக்கு முன்னாடி கனியோட இந்த சலங்கை இதை கழட்டி அழிச்சா மட்டும்தான் கனியோட ஆன்மாவும் இந்த பிலிப்போடைய ஆன்மாவும் இந்த உலகத்தை விட்டே போகும். சோ முதல்ல நம்ம இந்த சலங்கையை அழிக்கணும்னு சொல்லிட்டு மதுசூதனன் அடிக்க போன பாடியில கட்டியிருக்க அந்த சலங்கையை கழட்ட ட்ரை பண்றாரு. ஆனா இவரால் கழட்டவே முடியல. அது பயங்கர டைட்டா இருக்கு. இதை கட் பண்ணியாச்சும் எடுக்கணும், போயிட்டு ஏதாவது கத்தி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்ப, ஹீரோ கத்தி எடுக்கிறதுக்காக வெளியே வந்தா அங்க அந்த பிலிப்போடைய அம்மா எல்சாம்மா இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோவை கொல்ற விதமா கோடாரியை தூக்கிட்டு வர சடன் நம்ம ஹீரோ ஒரு ஜான் விலகி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறான். கீழே விழுந்ததுல அந்த அம்மாவும் அப்படியே மயங்கிடுறாங்க. இந்த பக்கம் மதுசூதனன் மட்டும்தான் பிலிப்போடைய பாடி இருக்கக்கூடிய அந்த அறையில இருக்காரு. அந்த அறையோட டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. எஸ், பிலிப்போடைய ஆன்மா வந்துருச்சு போல. அந்த ஆன்மா மதுசூதனனை போட்டு அட்டாக் பண்ணி அவரை மூச்சு விடாத அளவுக்கு கீழே கவுத்து போட்டு கிடக்க, ஒரு பக்கம் அவர் உயிரை துடிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ கையில கத்தியோடு அந்த டோரை உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் பாக்குறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு பக்கம் மதுசூதனன் கீழே விழுந்து கிடக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவா முதல்ல இந்த சலங்கையை கட்டினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் சொல்லிட்டு ரொம்ப டைட்டா கட்டியிருக்க அந்த சலங்கையை காலோட நம்ம ஹீரோ வெட்டி அதை எடுத்துட்டு வந்து மொத்தமா அதை டிஸ்போஸ் பண்ற விதமா அந்த வீட்டுல எரிஞ்சிட்டு இருந்த அடுப்புல போட்டுறாரு. அப்படி அடுப்புல போட்டதும் உள்ளுக்குள்ள அழுகுன நிலையில இருந்த அந்த பிலிப்போடைய பாடி இருக்குல்ல,
அதுக்குள்ள இருந்து அவனுடைய அந்த ஆன்மா மட்டும் கூரையை பிச்சுக்கிட்டு வெளியில போற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. எஸ், அங்க பிலிப்போடைய பாடியோட சேர்ந்து மொத்த அந்த பெட்ரூமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க. இறந்து போன தான் பையனை நினைச்சு எல்சாமா அந்த ரூம்குள்ள போயிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. போனவன் திரும்ப வரப்போறது இல்ல, தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்சாமாவை அங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. பிலிப்போடைய ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் தொல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் ஃபிளைட்ல யூஎஸ்ஏ கிளம்புறதுக்காக அவன் வீட்டுல பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ரூம்ல இருக்க பெட்ல கனியோட ஹேர் கிளிப் இருக்கு. இந்த ஹேர் கிளிப்பை நம்ம அவன் ரூம்லயே வச்சுட்டுமே, இது எப்படி திரும்ப வந்துச்சுன்னு தெரியாம நம்ம ஹீரோ அங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க பெட்டு மேல யாரோ உக்காந்துட்டு இருக்க மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃபீல். உடனே அவன் போர்வையை தூக்கி போடுறான். எஸ், அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் ஹீரோ பெட்ல உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த பெட்ஷீட்டை உருவி யார் அதுன்னு பாக்குறான். ஒருவேளை இன்னும் கனியோட ஆன்மா என்னை விட்டு போலியா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கோட பார்க்க, அது யாரோடைய ஆன்மான்னு சொல்லாமலே ஹீரோ அந்த உருவத்தை பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. சின்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.